எடுத்து பார்க்கும்பொழுது என்னென்ன நம்ம பார்க்கணும், சில சாதாரண ஒரு சில டெஸ்ட்டில் நமக்கு உள்ளே இருக்கிற ஏதாவது பிரச்சனைகள் தெரிய வந்து முன்கூட்டியே அதை டயக்னோஸ் பண்ணி அதை நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப்பை நம்ம வந்து நீட்டிக்க முடியும். ஸோ குவாலிட்டி ஆஃப் லைஃப்பையும் நம்ம வந்து நல்லா கொண்டு வர முடியும். லாங்கிவிட்டி, நீண்ட நாள் வாழ்க்கையும் நம்மளால் கொண்டு போக முடியும். அந்த அடிப்படையில் சில விஷயங்கள் இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்டைட்டி. இட்ஸ் நாட் அ டிசீஸ். Have any of you heard that term metabolic syndrome? Okay. Metabolic syndrome அப்படின்னு ஒன்று இருக்கு. சுகர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிபி கேள்விப்பட்டிருப்பீங்க, கொலஸ்ட்ரால் கேள்விப்பட்டிருப்பீங்க, தைராய்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்டைட்டி இருக்குது. இட்ஸ் நாட் அ டிசீஸ். அது ஒரு நோய் இல்லை, அது வந்து ஒரு ஸ்டேட்டு. அது நம்மள பல பேத்துக்கு இருக்கும். அது எந்த சிம்டம்ஸையும் நமக்கு பெருசாக கொடுக்காது. ஆனால் அதனுடைய பின் விளைவுகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஹார்ட் டிசீஸில் போய் முடியும், பிரெயின் பிரச்சனையில் போய் முடியும், கிட்னி பிரச்சனையில் போய் முடியும், சுகரை உண்டாக்கிடும். ஸோ அதை நம்ம முன்கூட்டியே அந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம்னா இது எல்லாத்தையும் நம்மளால் தவிர்க்க முடியும். ஸோ அதுக்கு தான் மாஸ்டிகல் செக்அப்ஸ்லாம் நம்ம பண்ணுறது. இப்போ ஸோ மெட்டபாலிக் சிண்ட்ரோம் சிம்பிளாக அந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னா என்ன, இது நம்மளில் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் சொல்லிட முடியும். ஒரு எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் வந்து ஒரு சுகர் பார்க்குறீங்க வெறும் வயிற்றுல, அது 100க்கு மேலே இருந்துச்சுன்னா, அது சுகர்னு சொல்ல மாட்டாங்க, 100க்கு மேலே இருந்துச்சுன்னா அது ஒரு க்ரைட்டீரியா. ரெண்டாவது, பிபி சாதாரணமாக நம்ம பார்க்குறோம் 120/80ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க டாக்டர்ஸ். ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக 130/85. இதுக்கு வந்து மாத்திரை தேவையில்லை. நம்ம சாதாரணமாக பிபி பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பட் இட்ஸ் நார்மல், நீங்கள் வந்து மாத்திரை போட்டுக்க வேண்டாமாங்க. ஸோ பிபி வந்து 130/85. அப்புறம் ஒபிசிட்டி, இந்த இடுப்பில் இருக்கிற இந்த சதை வேஸ்ட், இது வந்து 102 சென்டிமீட்டருக்கு மேலே மேல்ஸ்க்கு இருந்துச்சுனாலோ, ஃபீமேல்ஸ்க்கு 88 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்துச்சுனாலோ அது ஒரு க்ரைட்டீரியா. தேர்ட் ஒன். தென் கொலஸ்ட்ரால், பிளட் கொலஸ்ட்ரால் லெவல் பார்க்குறோம். அதில் ட்ரைக்ளிசரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொழுப்பு இருக்குது, அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தட் இஸ் மோர் தென் 150. அண்ட் ஹெச்டிஎல், குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க, அதில் குட் கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கணும். ஸோ இப்போ ட்ரைக்ளிசரைட் அதிகமாக இருந்து குட் கொலஸ்ட்ரால் கம்மியாக இருந்து, பிபி நார்மலோட கொஞ்சம் அதிகமாக இருந்து, எம்டி ஸ்டொமக்கில் 100க்கு மேலே பிளட் சுகர் இருந்து, கொஞ்சம் வயிற்றில் தொப்பை இருந்தால், இவங்களில் இதில் நான் சொன்ன இந்த 5ல் ஏதாவது 3 இருந்தாலே போதும், அவங்களுக்கு மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்குன்னு அர்த்தம். இது நம்மள நிறைய பேத்துக்கு மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்கும், டெஃபினட்டாக இருக்கும். நம்மள நிறைய பேத்துக்கு மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்கும். பட் சுகர் இருக்காது, பிபி இருக்காது, கொலஸ்ட்ரால் இருக்காது, மாத்திரை எதுவும் போட்டுக்க மாட்டாங்க, நல்லா இருப்பாங்க. பட் கண்டிப்பாக தயார் இன் ரிஸ்க், அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஸோ இப்போ அதை நம்ம முன்கூட்டியே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதை கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கு இன்டர்வென்ஷன்ஸு சரியான வழிமுறைகள் மூலமாக அதை ட்ரீட் பண்ணுறது மூலமாக பின்னாடி நமக்கு வர்ற ஹார்ட் டிசீஸை நம்மளால் தடுக்க முடியும். சரி, இப்போ இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் யாருக்கு சார் இருக்கும்? எனக்கு இருக்குமா மெட்டபாலிக் சிண்ட்ரோம்? யாருக்கு ரிஸ்க் அதிகம் அப்படின்னா, 45 வயசுக்கு மேலே இருக்க எல்லாத்துக்குமே இதுக்கு வந்து ரிஸ்க். 45 இயர்ஸ் அண்ட் ப்ளஸ் அப்படின்னாலே மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, அண்டு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்னால் நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம சிஸ்டமில் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இப்போ நாங்கள் டாக்டர்ஸ் உட்காந்து பேஷண்ட் பார்க்குறோம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து சிஸ்டம் ஒர்க், உங்களுக்கு நம்ம வந்து ஃபிசிக்கல் ஒர்க் கிடையாது. நம்ம வந்து ஒரு காடு தோட்டத்தில் போய் வேலை செய்கிறது கிடையாது, விவசாய வேலை செய்கிறது கிடையாது, மூட்டு தோக்குறது கிடையாது, இந்த மேனுவல் ஜாப்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுறது கிடையாது. நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து உட்காந்து செய்கிற வேலைகள். இதில் இருக்கிற இதுதான் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலுங்கிறது. இது டெஃபினட்டாக இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ரிஸ்க் இருக்குது. ஒபிசிட்டி, குண்டாக இருக்கிறவங்க, அது ஒபிசிட்டினா என்ன அதை நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் சொல்கிறேன். இவங்களுக்கு இந்த ரிஸ்க். அதே மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் டயபெட்டிஸ், நம்ம அம்மா அப்பாவுக்கு சுகர் இருந்துச்சுனாலோ, நம்ம அம்மா அப்பாவுக்கு ஹார்ட் டிசீஸ் இருந்து அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாங்களோ, இவங்களுக்குலாம் வந்து இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வரதுக்கான ரிஸ்க் இருக்குது. ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து தங்களை வந்து அந்த இது இருக்கா, எனக்கு மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறதன் மூலமாக இந்த ஹார்ட் டிசீஸ் வர்றதை நம்மளால் தடுக்க முடியும். இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். நம்ம பெரிய டெஸ்ட் எடுக்க தேவையில்லை, உடனே ஆன்ஜியோ பண்ண தேவையில்லை, இதை பண்ண தேவையில்லை. எல்லாம் சிம்பிளாக இதை பார்த்தோம்னாவே நமக்கு ஃப்யூச்சரில் ஹார்ட் டிசீஸ் வருமா, சுகர் நமக்கு ஃப்யூச்சரில் வந்துருமா,
நமக்கு ஏதாவது ஸ்ட்ரோக் வருமா அப்படிங்கிறத நம்மளால் வந்து கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு வந்து தங்களை வந்து உட்படுத்திக்கலாம் இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்கான்னு பார்க்குறதுக்கு. ஓகே, இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம்லேருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி நம்ம இது பண்ணுறதுன்னா ஒரு சில காமனான விஷயங்கள். டயட் மாடிஃபிகேஷனாக நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிற உணவுகள் தான் இன்றைக்கி நிறைய நம்ம எடுத்துக்கிறோம். ஆடட் சுகர்ஸ், எல்லாத்துலேயும் சுகர்ஸ் ஆட் பண்ணி சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, இந்த மாதிரியான உணவுகளில் கார்போஹைட்ரேட் ரிச் டயட். நம்ம இயற்கையான உணவுகளை நம்ம வந்து அது நம்ம ஊரில் இருக்கிற இந்த மண் சார்ந்த உணவுகள்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த நம்ம ஊருக்குன்னு சொல்லிட்டு ஸ்வீட் இருக்குது, நம்ம ஊருக்குன்னு சொல்லிட்டு சில இது இருக்குது, மதுபானங்கள் கூட நம்ம ஊருக்கான மதுபானங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த நம்ம வந்து எந்த ஒரு குளிர்பானம் குடித்தாலோ வேறு எது குடித்தாலுமோ அதில் வந்து ஆடட் சுகர்ஸ் இருக்குது. ஸோ அது உங்களுடைய கார்போஹைட்ரேட் தேவைக்கு மேலே அது வந்து உங்கள் உடலுக்கு கொடுக்குது. அதே மாதிரி ஃபேட் ரிச் டயட்டில் நம்ம வந்து எண்ணெய் நிறைய போட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரி டயட்டை நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து பார்த்தோம்னாவே கார்போஹைட்ரேட் ரிச் டயட்டை குறைச்சிக்கிட்டு ஃபேட் ரிச் டயட்டை நம்ம குறைச்சி பண்ணோம்னாவே ஒரு 30% முடிஞ்சது. அதன் பிறகு ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டெஃபினட்டாக இருக்கணும் 40+. இப்போ கோவிட் வந்துச்சு, கோவிட் வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு முன்னாடி இந்த ரோட்டில் யாரும் பெருசாக ஜாகிங் போக மாட்டாங்க, சைக்கிளிங் போக மாட்டாங்க, மாரத்தான்ஸ் பெருசாக நடக்காது. அப்படி இப்போல்லாம் நீங்கள் பாருங்களேன், ஆஃப்டர் கோவிட் எல்லாத்துக்கும் பயம் வந்துருச்சு. நிறைய பேர் இந்த ரோட்டில் அங்கேயும் நீங்கள் மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாகர்ஸ், இங்கே தான் நிறைய சைக்கிளர்ஸு, நிறைய மாரத்தான்ஸில், நிறைய சிட்டியில் நிறைய மாரத்தான்ஸ் நடக்குது. எல்லாருமே கொஞ்சம் வந்து அவங்க உடம்பு நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்திருக்கு, ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. வெரி குட், இட் ஷுட் பி வெல்கம்டு. ஸோ இப்போ நம்மளும் அந்த மாதிரி நம்ம 30 வயசு 40 வயசு வரைக்கும் நம்ம உடம்பு வந்து நம்ம என்ன பண்ணாலும் அது வந்து கேட்கும். நீங்கள் எப்படி வேணுமோ அந்த உடம்பை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம், சரியாக சாப்பிடாமல் இருக்கலாம், இப்போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் உண்டு பண்ணிக்காது. பட் ஆஃப்டர் 40 நீங்கள் உங்களுடைய உடம்புக்கு கொஞ்சம் கவனித்து அதுக்குண்டான ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நீங்கள் ரெகுலராக பண்ணும் பொழுது தான் உங்களால் உங்கள் ஜாபில் நீங்கள் வந்து எக்ஸல் பண்ண முடியும். உங்களுடைய காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய அந்த லேர்னிங் ஸ்கில்ஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த ஹார்ட் டிசீஸ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இது இந்த ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டெய்லி இருக்கணும். எதர் இந்த ஃபார்ம் ஆஃப் வாக்கிங்கு, ஜாகிங்கு, சரி முட்டி வலி பிரச்சனை அப்படின்னா ஸ்விம்மிங்கு, இந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம வந்து டெஃபினட்டாக இருக்கணும். ரெகுலர் மாரத்தான்ஸ் 5 kilometers 10 kilometers. ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் கண்டக்டிங் ரெகுலர் மாரத்தான்ஸ், சைக்கிளத்தான்ஸ் இதெல்லாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். அதில் யூ ஆல் ஷுட் டேக் பார்ட் ஆஃப் இட். அதிலெல்லாம் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய நம்மளால் முடியுதா, 5 kilometer நம்மளால் ஓட முடியுதா, 10 kilometer நம்மளால் ரன் பண்ண முடியுதா, 21 kilometer ஓட முடியுதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் பொறுமையாக. நம்மளால் அது பண்ண அது வந்துடும். ஸோ இப்போ அந்த மாதிரி ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் மூலமாக அதை நீங்கள் இது பண்ணலாம். தென் தேர்ட் ஒன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபு, ஒரு நல்ல ஸ்லீப். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபு இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே போகும்போது டெஃபினட்டாக நமக்கு வந்து ஒரு பால்பிட்டேஷன் வரும். ஒரு ஒர்க்கை நம்ம வந்து கஷ்டப்பட்டு செய்யும்போது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே போகும்போது நம்மளால் முடியல அப்படிங்கும்போது அதையும் மீறி நம்ம செய்கிறோம் அப்படின்னா ஒரு பால்பிட்டேஷன் வரும், ஒரு படபடப்பு வரும். இது செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமே, தொடர்ச்சியாக செய்கிறோமே அப்படிங்கிறது. அது வராத அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து மைண்டை நம்ம வந்து ஃப்ரீயாக வச்சுக்கணும், நல்லா தூங்கணும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8 hours. அண்ட் டிஜிட்டல் டாக்ஸிசிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த செல்ஃபோன் யூசேஜ், நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம், 6 hours யூஸ் பண்ணுறோமா, 7 hours டேட்டா எடுத்து பார்த்தோம்னா தெரியும், 5 hours யூஸ் பண்ணுறோமா, 24 hours யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது டேட்டா எடுத்து பார்த்தோம்னா தெரியும். ஸோ அது ஒரு டாக்ஸிசிட்டி தான். நீங்கள் பாய்சன் சாப்பிட்ற மாதிரி தான். பாய்சன் உடம்புல போச்சுன்னா அது உடம்பு ஃபுல்லாக பரவுற மாதிரி இதுவும் இந்த டிஜிட்டல் டாக்ஸிசிட்டி உடம்பு ஃபுல்லாக ஏறிச்சுன்னா தூக்கம் வராது, பசியின்மை எல்லாம் வரும், ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு, ஒர்க்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ செல்ஃபோன் யூசேஜ், ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு அது போனோம்னா அது நம்மளை ஃபுல்லாக இழுத்துரும். ஸோ இப்போ அதை வந்து நம்ம வந்து ஷுட் பி இன் கண்ட்ரோல். உங்களுடைய கைக்குள்ளே அதை வந்து தேவையான பொழுது மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் அதை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. ஸோ இப்போ இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம மெட்டபாலிக் சிண்ட்ரோமை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ மெட்டபாலிக் சிண்ட்ரோம் பற்றி பேசியாச்சு. மெட்டபாலிக் சிண்ட்ரோம்க்கு அப்புறம் அந்த ஒபிசிட்டி பற்றி சொன்னேன். ஒபிசிட்டிங்கிறது நம்ம சாதாரணமாக நம்மளே பார்க்குறோம், நம்மளுடைய ஹைட் எவ்வளோ இருக்குது, அந்த ஹைட்டுக்கான வெயிட் இருக்கமா அதிகமாக இருக்குமா அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இதில் வந்து இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது நீங்கள் செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். பிஎம்ஐ, நம்மளுடைய பிஎம்ஐ எவ்வளோ, நம்மளுடைய ஹைட் எவ்வளோ,
வெயிட் எவ்வளோன்னு பார்த்து அதோட பாடி மாஸ் இண்டெக்ஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும். பாடி மாஸ் இண்டெக்ஸ் நமக்கு 25 to 30 இருக்குது அப்படின்னாவே லெஸ் தென் 25 தான் நார்மல். 25 அண்ட் எபோவ் இருந்துச்சுன்னா இட்ஸ் ஓவர் வெயிட், 30 அண்ட் எபோவ் இருந்துச்சுன்னா ஒபீஸ், 40 அண்ட் எபோவ் இருந்துச்சுன்னா சிவியர் ஒபேசிட்டி. ஸோ நம்ம எந்த ரேஞ்சில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒபிசிட்டியை நம்ம வந்து நம்மளுடைய உணவு பழக்கத்தின் மூலமாகவும் உடற்பயிற்சியின் மூலமாகவும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். தென் இப்போ நீங்கள் ஒன் மோர் திங், ஒரு இந்த மாஸ்டர் செக்அப்ஸ்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா, முழு உடல் பரிசோதனை வந்தீங்கன்னா, ஒரு அப்டமன் ஸ்கேன் நாங்கள் ஒன்று பண்ணுவோம். இந்த அப்டமன் ஸ்கேனில் உங்கள் லிவரில் ஃபேட் எவ்வளோ டெபாசிட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். இன்றைக்கி 20 வயசு 25 வயசுலேருந்தே வந்து ஃபேட்டி லிவர்ஸ் இருக்குது. லிவரில் ஃபேட் டெபாசிஷன் காமனாக இருக்குது. இது எதை காட்டுது அப்படின்னா, நம்ம ரத்த குழாய்க்குள்ளே எவ்வளோ ரத்த குழாயினுடைய சுவர்களில் எவ்வளோ கொழுப்பு சேர்ந்துருக்குங்கிறத நம்மளால் கண்ணில் பார்க்க முடியாது, ஸ்கேனில் தெரியாது. ஆனால் உங்கள் லிவரில் எவ்வளோ சேர்ந்துருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதை எதை காட்டுதுன்னா, உங்கள் பிளட் வெசலுக்குள்ளே இருக்கிற கொழுப்பை தான் லிவரில் இருக்க அந்த சேர்ந்துருக்கிற அந்த இது பார்க்க முடியும், காட்டணும். ஸோ இப்போ அதை நம்ம வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமனில் வந்து நம்மளால் வந்து ஒரு லிவர் மேலே எவ்வளோ கொழுப்பு படிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்த்துட முடியும். அது மைல்டு ஃபேட்டி லிவராக, அது அதிகமாக இருந்துச்சுன்னா மாடரேட், ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா சிவியர் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிரேட் பண்ண முடியும். அதே மாதிரி ஸோ சிம்பிள் ஒரு நான் இன்வெசிவ் இன்வெஸ்டிகேஷன் மூலம் நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இப்போ இந்த ஃபேட்டி லிவர் எதை காட்டுதுன்னா, உங்கள் ரத்த குழாய்களில் எவ்வளோ கொலஸ்ட்ரால் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத காட்டுது. ஸோ ரத்த குழாய்களில் கொலஸ்ட்ரால் சேர்ந்துருக்குன்னா தட் ஒன்லி வில் காஸ் த அப்ஸ்ட்ரக்ஷன். உங்கள் ஹார்ட்டில் எவ்வளோ ரத்த குழாய்களில் இருக்கிற ரத்த குழாய்களில் எவ்வளோ கொலஸ்ட்ரால் அடைச்சிருக்கு அப்படிங்கிறத அதை காமிச்சிட முடியும். ஸோ இப்போ இதெல்லாம் சிம்பிள் இன்வெஸ்டிகேஷன்ஸ். ஃபேட்டி லிவர் மூலமாக நம்ம மற்ற உறுப்புகளில் எவ்வளோ ரத்த குழாய்களில் எவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் மேக் அவுட் பண்ண முடியும். பிளட் கொலஸ்ட்ரால் லெவல் பார்க்குறோம். ஸோ இப்போ பிளட்ல எவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்குது, ஃபேட்டி லிவரில் எவ்வளோ கொலஸ்ட்ரால் படிஞ்சிருக்குங்கிறத வச்சு நம்மளால் வந்து ஃப்யூச்சரில் நமக்கு ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இது வந்து மைல்டு ஃபேட்டி லிவராக, மாடரேட் ஃபேட்டி லிவராக, சிவியர் ஃபேட்டி லிவராக, அதுக்கப்புறம் வந்து ஹெப்படைட்டிஸ் வரும். ஃபேட்டி லிவர் போய் அதுக்கப்புறம் லிவர்னுடைய ஃபங்க்ஷன் வந்து இன்ஃப்ளமேஷன் வந்து அதுக்கப்புறம் லிவர் ஃபெயிலியர் வரும். ஸோ இப்போ இது ஒரு இது பட் ஒன்லி லிவருக்காக மட்டும் கிடையாது. ஃபேட்டி லிவர் வந்து இது வந்து ஒரு ஹார்ட் ஹெல்த்தையும் வந்து காட்டுற ஒரு இன்வெஸ்டிகேஷன். அது மூலமாக நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி பித்தப்பையில் சில நமக்கு கேல் பிளாடரில் ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த ஸ்டோன்ஸை வந்து நம்மளால் வந்து எந்த பெயினும் இருக்காது, ஏசிம்டமேட்டிக் கேல் பிளாடர் கேல்குலை இருக்கும். இப்போ அது வந்து எவ்வளோ சைஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே ஸ்கேன் எக்ஸாமினேஷனில் மாஸ்டர் செக்அப்ஸில் நம்ம பார்த்தோம்னா, அந்த ஸ்டோன்ஸை நம்ம வந்து இன்டர்வியூன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்மளால் முடிவெடுக்க முடியும். அந்த ஸ்டோன்ஸ்க்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஏன்னா கொலஸ்ட்ரால் அதிகமாகும் போது தான் அது வந்து போய் கேல் பிளாடரில் கேல்குலையாக மாறும். ஸோ இப்போ இது எல்லாமே ரிலேட்டட் டு ஹார்ட் ஹெல்த் தான். அது கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, உடம்புல லிப்பிட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா தான் ஃபேட்டி லிவர் வரும், கோலி வித்தியாசம்னு சொல்லக்கூடிய கேல் பிளாடர் கேல்குலை வரும். ஸோ தென் இதுக்கப்புறம் ஒரு 45-50+ அப்படின்னாவே யூராலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது தட் ஆல்சோ வி கேன், அதை வந்து நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும். பட் நமக்கு வந்து பெருசாக நமக்கு அதை தவிர வேறு எந்த சிம்டம்ஸ் இருக்காது. நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா அதில் வந்து ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ராஃபி, கிட்னி ஸ்டோன்ஸு இதெல்லாம் இருக்கும். சம்டைம்ஸ் கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லாமல் கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கும், ஏசிம்டமேட்டிக் கிட்னி ஸ்டோன்ஸு. அது சைஸ் ஆஃப் கிட்னி ஸ்டோன்ஸை பொறுத்து நம்ம அதை இன்டர்வியூன் பண்ணுறதா இல்லையாங்கிறத நம்ம வந்து முடிவெடுக்கலாம். தென் கிட்னியோடைய ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து சிம்பிள் ஸ்கேன்லேயே கண்டுபிடிக்க முடியும். அந்த ஸ்ட்ரக்சரில் என்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறத வச்சு, ஏன்னா இப்போ நமக்கு வந்து பிளட்டில் வந்து கிட்னி ஃபங்க்ஷன் ரொம்ப டவுன் ஆகும்போது தான் பிளட்டில் யூரியா கிரியேட்டின்லாம் கூடும். பட் முன்னாடியே நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்னியில் வந்து நமக்கு வந்து ஏதாவது ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சில இன்டர்வென்ஷன்ஸ் நம்ம பண்ணி அதை நம்ம வந்து நார்மலாக கொண்டு வர முடியும். அதே மாதிரி யூரின் போகும்போது நிறையா போகுது, எனக்கு வந்து யூரினில் வந்து பப்ளியாக இருக்குது யூரின் அப்படின்னா, அது ஆல்புமின் ப்ரோட்டீன் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ யூரின் ஆல்புமின் நம்ம பார்க்கறது மூலமாக நமக்கு வந்து கிட்னியோடைய ஹெல்த்தை நம்ம வந்து இது பண்ண முடியும். அண்டு இந்த விட்டமின்ஸ், 2 முக்கியமான விட்டமின்ஸ். ஒன்று வந்து விட்டமின் B12. இது வந்து ரொம்ப வெரி எசென்ஷியல் நியூட்ரியன்ட்டு. இந்த விட்டமின் B12 வந்து நம்மளுடைய பிளட் செல் ஃபார்மேஷனுக்கு, ஆர்பிசி ப்ரொடக்ஷனுக்கு விட்டமின் B12 ரொம்ப தேவை. அதான் ஒன்று. ரெண்டாவது வந்து நர்வ் ஜெனரேஷனுக்கு, நரம்பு மண்டல உற்பத்திக்கு இந்த B12 தேவை. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, B12 வந்து
இது வந்து பியூர்லி ஆஃப் நான் வெஜிடேரியன் சோர்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து வெஜிடேரியன் சோர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இந்த B12 வந்து டெஃபிஷியன்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெஜிடேரியனில் வந்து இருக்குது B12 இருக்குது, அதோடைய பயோ அவைலபிலிட்டி கம்மி. ஸோ இப்போ அதை நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய B12 டெஃபிஷியன்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் சிம்டம்ஸ் இதுக்கு இருக்கும், கை கால் எரிச்சல் இருக்கும், இந்த டிங்லிங் சென்சேஷன் இதெல்லாம் இருக்கும். நம்ம வந்து B12 டெஃபிஷியன்சி இருக்கான்னு நம்ம பார்த்தோம்னா தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாம். சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நம்ம நிறைய பேத்துக்கு நீங்கள் நம்மள நிறைய பேத்துக்கு B12 டெஃபிஷியன்சி இருக்குது. அண்ட் இன்னொரு வைட்டமின் என்ன அப்படின்னா வைட்டமின் D3. வைட்டமின் D3 வந்து சன்லைட் எக்ஸ்போஷர் அடிக்குவேட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் வைட்டமின் D3 நல்லாயிருக்கும். இப்போ நம்மள எல்லாத்துக்குமே சன்லைட் எக்ஸ்போஷர் கம்மி தான். நம்ம எல்லாருமே ஒரு சன்லைட் இல்லாமல் தான் நம்ம இருக்கிறோம். வெயிலில் நம்ம ரொம்ப ரேராக தான் நம்ம போகிறோம். வந்தாமே எல்லாருக்குமே ஏசி ஒர்க் பண்ணுற இது ஈவினிங் டைமில் தான் வெளியே போகிறோம். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் சன்லைட் எக்ஸ்போஷர் கம்மி. ஸோ அது விட்டமின் D3 டெஃபிஷியன்சி இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம பர்டிகுலர்லி லேடிஸ்க்கு கால்சியம் டெஃபிஷியன்சி, விட்டமின் D3 இல்லை அப்படின்னா கால்சியம் டெஃபிஷியன்சி, இம்யூனிட்டி குறைஞ்சிரும். ஸோ ஃப்ரீக்வெண்ட் இன்ஃபெக்ஷன்ஸு, frequent respiratory infections. Also vitamin D3 deficiencies is connected with, it has got a relation with heart problems. Vitamin D3 deficiency இருந்துச்சுன்னா heart problems வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ விட்டமின் B12 deficiency and விட்டமின் D3 deficiency டெஃபினட்டாக ஆஃப்டர் 40 நம்ம எல்லாரும் செக் பண்ணி பார்த்துக்கணும். அண்ட் டெஃபினட்டாக நம்ம வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ஸ் மூலமாக கேன்சர்ஸ், நம்ம வந்து கேன்சர்ஸ் ஏரி டிடெக்ஷன், ஸ்டூல் எக்ஸாமினேஷன் இதிலெல்லாம் நம்ம வந்து கேன்சர்ஸ் டிடெக்ஷன் பண்ணலாம். தென் ஒன் மோர் திங், ஹார்ட் ஹெல்த்துக்கு நம்ம வந்து எல்லாருமே ஏதாவது நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு இந்த இடத்துல ஒரு வலிக்குது, இங்கே வலிக்குது அப்படின்னா அதை நம்ம போயிட்டு ஒரு இசிஜி எடுத்து பார்ப்போம். அந்த இசிஜியில் நமக்கு வந்து நார்மலாக இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருவோம். எக்கோ பார்த்துருப்போம், எக்கோலையும் நார்மலாக இருக்குது, எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விட்டுருப்போம். ஆனால் ரொம்ப முக்கியமான இன்வெஸ்டிகேஷன் என்ன, ட்ரெட்மில் டெஸ்ட், டிஎம்டின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்குது. நடக்கும்போது இசிஜி எடுக்கிறது, நீங்கள் வந்து நடந்து இசிஜி எடுக்கிறது, அந்த இன்வெஸ்டிகேஷனில் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த டிஎம்டி வந்து பண்ணும்பொழுது தான் நமக்கு வந்து அந்த இஸ்கிமியா இருக்கா, உள்ள ஹார்ட்டில் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து இசிஜி பார்த்துட்டோம், எக்கோ பார்த்துட்டோம், ஆனாலும் சிம்டம்ஸ் நமக்கு இருக்குது, வேறு ஏதாவது கேஸ் ட்ரபிளாக இருக்கலாம், வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம், மஸ்குலர் ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருப்போம். பட் அது நம்ம அப்படி பண்ணக்கூடாது. நமக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எக்கோ இசிஜியோட நமக்கு டவுட் இருக்குது, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குன்னா வருஷம் ஒரு முறை டிஎம்டி எடுத்து பார்க்கணும். ஸோ மஸ்ட் அது நம்ம ஒரு டிஎம்டி நம்ம எடுத்து அது நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா தான் யூ ஆர் அஷ்யூர்டு. அது இல்லாமல் நான் இசிஜி எக்கோ நல்லா இருக்குது, எனக்கு பிரச்சனை ஹார்ட் பிரச்சனை இல்லை, பட் எங்கள் ஃபாதர் மதருக்கு அவங்களுக்கு ஹார்ட் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, நமக்கும் டவுட் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம டிஎம்டி பண்ணி பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் எனக்கு சில பொதுவான சில விஷயங்கள், உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் ஐ எம் ரெடி டு கிளாரிஃபை. எக்ஸசைஸ் பண்ணாம சாப்பிடாம இது பண்ணாம இந்த செடன்டரி லைஃப்க்கு எப்படி காப்பாற்றலாம்? எங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஆயிப்போச்சு. அதில் எப்படி எங்களை காப்பாற்ற? ட்ரக்ஸ் இருக்குது அவைலபிள். நீங்கள் வந்து உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து இதை நம்ம டாக்கிங் அபவுட் த ப்ரிவென்ஷன். ஆக்சுவலாக நமக்கு வந்து எதை நம்ம எப்படி தடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பேசுகிறோம். பட் நமக்கு இல்லை, நீங்கள் சொல்கிறதா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியல, எனக்கு ஐம் ஹேவிங் நீ ஜாயின்ட் பெயின், ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு டூ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸு, அண்டு டயட் வந்து எனக்கு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னால் சாப்பிட முடியாது, ஹோட்டல் ஃபுட்டு தான் நான் எடுத்துக்குவேன் அப்படின்னா அது யூ ஷுட் அண்டர்கோ சம் ரெகுலர் பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸு எல்லாம் பார்த்துட்டு இஃப் அட் ஆல் நமக்கு ஏதாவது ஃபைண்டிங்ஸ் இருக்குது அதில் அப்படி அப்படின்னா நம்ம வி ஹாவ் டு டேக் அப்ராப்ரியேட் மெஷர்ஸ். அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரிவென்ஷனுக்கு இருக்குது. சம் ட்ரக்ஸ் ஆர் தேர் டு ப்ரிவெண்ட் அவர், நமக்கு ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு கொலஸ்ட்ரால் ஆன்டி கொலஸ்ட்ரால் ட்ரக்ஸ் இருக்குது, அண்டு ஹார்ட் டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கான ட்ரக்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக நம்ம அந்த ட்ரக்ஸை நம்ம வந்து அதை எடுக்காமல் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த எய்ம் மோட்டோ. அதுக்கு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும். மாத்திரைகள் மூலமாக நம்ம பார்த்துக்கிறதுக்கு வி ஆர் தேர். பட் மாத்திரை எடுத்துக்காமல் ட்ரக்ஸ் போடாமல் நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான ஹெல்த் டாக்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து பேசுகிறது.
ஒரு டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா யார் தான் ஸ்பெஷலிஸ்ட் ஆர் இப்போ கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்க எலக்ட்ரோஃபிசியாலஜிக்கல் ஸ்டடி பண்ணுவாங்க, நிறைய ஸ்பெஷலிஸ்ட் ஆர் லாட் ஆஃப் டாக்டர்ஸ் ஆர் தேர் வில் டேக் கேர் ஆஃப் இட். பட் ப்ரிவென்ஷன் அதுதான் முக்கியம். Prevention is better than cure. எஸ். ஸ்ட்ரோக் அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸே தெரியல டாக்டர். அவங்க திடீர்னு ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பட் பெயின் வந்து அவர் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரீட் பண்ணுறாங்க. இமீடியட்டாக சர்ஜரி பெயின் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான அதான் இது இப்போ நீங்கள் ஸ்ட்ரோக் வந்து அதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து பிபி அதிகமாக இருந்திருக்கலாம், ரொம்ப நாளாக பிபி அதிகமாக இருந்திருக்கலாம், அவங்க பார்க்காம இருந்திருக்கலாம். பிபி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஆமாம், தெரிய வாய்ப்பு இல்லை. இல்லை அது நம்ம ரெகுலராக செக் பண்ணணும். பிபி நமக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். அந்த பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இது 3 தான் கல்பிரிட்ஸ். பிபி, சுகர் அண்ட் கொலஸ்ட்ரால் இது 3ஐயும் நம்ம வந்து ரெகுலராக செக் பண்ணிக்கணும். அது நீங்கள் பிபி இருந்திருந்தால், இப்போ சுகரில் வந்து இமீடியட்டாக ஒரு இன்றைக்கோ நாளைக்கோ ஒரு பிரச்சனை வந்தார். பட் ஹை பிபி வந்துச்சுன்னா 190